உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக இப்போ உள்ள காலகட்டம் 20ஆம் நூற்றாண்டிலேருந்தே அந்த நிலை ஆரம்பிச்சாச்சு. 21ஆம் நூற்றாண்டில் அது மிக அதிகமாக தொடர்கிறது. என்னது அப்படின்னா, கல்வி கற்கின்ற அந்த காலகட்டம் 20ஆம் நூற்றாண்டையும் 21ஆம் நூற்றாண்டையும் கல்வி யுகம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு எஜுகேஷன் ரெவல்யூஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் கல்வி கற்கின்ற உரிமையை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் பெற வேண்டும் என்பதற்காக நடந்த புரட்சிகள், மாற்றங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இயக்கங்கள், அதற்காக பாடுபட்ட பெருந்தலைவர்கள், ஞானிகள், சிந்தனையாளர்கள், களப்பணியாளர்கள், களப்போராளிகள், இப்படி நிறைய விஷயம் நமக்கு தெரியும். கல்வி கற்பது என்பது இப்போது மிக இயல்பான ஒரு விஷயமா மாறிப்போச்சு. எல்லோருமே கல்வி கற்றவர்களாக இருக்கின்ற காலகட்டமாக இது இருக்கிறது. ஆனால் 19ஆவது நூற்றாண்டில் அப்படி இல்லாத நேரத்திலும் கூட வள்ளலார் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடலில் ஒரு நிலையை சொல்கிறார். அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை இருக்குங்க. 19ஆம் நூற்றாண்டில் இந்த வகைமை என்பது உருவாகவில்லை, இந்த ஜானர் என்பது உருவாகவில்லை. ஆனால் அந்த ஜானரை 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு பாட்டிலேயே வள்ளல் பிரான் சொல்கிறார் என்கின்ற சுவாரஸ்யம் இருக்கக்கூடிய ஒரு பாடல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாடலை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறமா அது என்னென்ன விஷயங்கள் இதில் புதுமையாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கலாம். கல்வி வேண்டிய மகன் தனை பெற்றோர் கடுத்தல் ஓர் சிறு கதையிலும் இலை காண், செல்வம் வேண்டிலேன் திருவருள் விழைந்தேன் சிறியனேனை நீர் தியக்குதல் அழகோ, பல்விதங்களால் பணி செய்யும் உரிமை பாங்கு நல்கும் அப்பரம் உமக்கன்றே, நல்விதத்தினர் புகழ் ஒற்றி உடையோர் ஞான நாடகம் நவிற்றுகின்றீரே. 2 விஷயம் இதில் நம்ம குறிப்பாக கவனிக்கணும். நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. முதல் துவக்கத்திலேயே வருகின்ற அந்த வார்த்தை கல்வி வேண்டி மகன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவர் வாழ்ந்திருந்த அந்த 19ஆம் நூற்றாண்டில் படிக்கணும் அப்படின்னா இப்போ இருக்க மாதிரி சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, அப்புறம் ஐசிஎஸ்சி, இந்த மாதிரியான வித்தியாசமான கல்விகள் கிடையாது. கல்வி முறைப்பாடும் கிடையாது. அவங்க மிக அதிகமாக படித்தது என்ன என்றால் சித்த வைத்தியம் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைன்னா தமிழ் இலக்கியத்தை, தமிழ் இலக்கிய வரலாற்றை படித்திருக்கலாம், இல்லைன்னா கவிதையின் வரலாற்றை, கவிதையின் வகைமைகளை படிச்சிருக்கலாம். வெண்பா படிச்சிருக்கலாம், ஒச்சக கலிப்பா படிச்சிருக்கலாம், ஆசிரியப்பா படிச்சிருக்கலாம், இந்த மாதிரியான பாடல் வகைகளை படிச்சிருக்கலாம். இலக்கணம், பாடல் எழுதுகின்ற அந்த இலக்கணத்தை படிச்சிருக்கலாமே தவிர இப்போ இருக்க மாதிரி ஆயிரக்கணக்கான படிப்பு வகைகள்ங்கிறது கிடையாது. ஆனால் அந்த காலத்திலேயே கூட வள்ளல் பிரான் கல்வி வேண்டி மகன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒரு மகன் அல்லது ஒரு மகள் நான் படிக்கணும்னு சொன்னால் அதை ஏதாவது ஒரு பெற்றோர் மறுப்பாங்களா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படியான ஒரு நிலை உருவாக வேண்டும் என்பதுதான் வள்ளல் பிரானோட கனவாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் வாழ்ந்திருந்த 19ஆம் நூற்றாண்டில் உயர்குடியில் பிறந்தவர்களாக தன்னை கருதி கொண்டவர்கள் மட்டும்தான் குருகுலம் என்கின்ற வகைமையில் கல்வி கற்றார்களே தவிர மற்றவர்களுக்கு, மற்ற சாமானியர்களுக்கு, எளியவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும். அதனால் அந்த மாதிரி எல்லோரும் கல்வி கற்கின்ற ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்பதை தன்னுடைய கனவாக வைத்திருக்க கூடும் வள்ளல் பிரான். அப்படிங்கும்போது அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒரு வார்த்தையை, ஒரு கவிதையை சொல்கிறாரு. ஒரு யுட்டோப்பியாவை நிகழ்கின்ற ஒரு விஷயமாக சொல்வது கூடுதல் சுவாரஸ்யம். இனிமேல் தான் நடக்க இருக்கிறது அந்த மாதிரி ஒரு நிலை, இனிமேல் தான் வர இருக்கிறது எல்லோருக்குமான கல்வி என்கின்ற நிலை. ஆனால் அதை ஏற்கனவே நடந்த மாதிரி காட்டுகின்ற அந்த பொயட்டிக் லைசன்ஸோடு நம்முடைய வள்ளல் பிரான் இந்த பாடலை சொல்கிறாரு. இப்போ உள்ள காலகட்டத்தில் யாராவது நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாதான் பெற்றோர்கள் கடிஞ்சிப்பாங்க, பெற்றோர்கள் வருத்தப்படுவாங்க. ஆனால் நான் படிக்கணும் என்று சொன்னால் எந்த பெற்றோராவது வருத்தப்படுவார்களா என்று ஆரம்பிக்கிறார். திரும்பவும் அதை பார்க்கலாம். கல்வி வேண்டிய மகன்தனை பெற்றோர் கடுத்தல் ஓர் சிறு கதையிலும் இலை காண். இதில் மிக முக்கியமாக இன்னொரு வார்த்தைன்னு சொன்னோம்ல, சிறுகதை அப்படிங்கிறார். இந்த சிறுகதைங்கிற வார்த்தையே 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தான் வந்தது.
ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட நம்முடைய வள்ளல் பிரானின் பாடல்லையே அதை பயன்படுத்துகிறார்னா, சிறுகதை என்கின்ற வார்த்தையை முதலாக பயன்படுத்திய ஒரு ஞான வள்ளலாகவும் நம்முடைய வள்ளல் பிரான் இருக்கிறார், வள்ளலார் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா 2 விஷயம், இனிமேல் நடக்க இருக்கின்ற 2 விஷயங்களை 19ஆம் நூற்றாண்டில் தன்னுடைய ஞானத்தால் முன் உணர்ந்து கொண்டிருக்கிறார் வள்ளலார். அதைத்தான் நாம் இதில் வியந்து பார்க்கணும். எப்படிப்பட்ட சிந்தனை பாருங்க. ஒரு சிறுகதையிலும் இலைக்கான் அப்படிங்க, சிறுகதைங்கிற வார்த்தையே அது வரைக்கும் புழக்கத்தில் கிடையாது. அப்படிங்கிறப்போ அதை முதலாக பயன்படுத்துகிறார், புதிய வார்த்தையாக தமிழுக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். அதுதான் இதில் வியக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஒரு பையன் மகன் படிக்கணும்னு சொல்கிறான், அதை எந்த அப்பாவோ அம்மாவோ மறுக்க போகிறதில்ல. அப்படி ஒரு நிலை எந்த ஒரு சிறுகதையிலும் இல்லை அப்படிங்கிறாரு. சரி, அதை வச்சு என்ன சொல்ல வர்றார்? அதுதான் மிக முக்கியம். அடுத்தது வருது பாருங்க. செல்வம் வேண்டிலேன் திருவருள் விழைந்தேன். எனக்கு வேண்டியது என்னன்னா செல்வம் இல்லை, திருவருள் மட்டும்தான். எனக்கு வீடு கேட்கல, வாசல் கேட்கல, நிலம் கேட்கல, நீச்சு கேட்கல, வண்டி வாகனம் கேட்கல, என்னோட உண்டியல்ல பணம் சேர்க்கணும்னு நான் கேட்கல. செல்வம் வேண்டிலேன் திருவருள் விழைந்தேன். என்ன திருவருள்? அதுதானே மிக முக்கியம். திருவருள்னா கையை கூப்பிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு அருள் செய், எனக்கு அருள் செய், எனக்கு அருள் செய்ன்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன அருள் செய்யணும்? அது ஒன்று தெளிவாக தெரியணும்ல. என்ன அருள் வேணும்? ஆரோக்கியம் வேணுமா, கல்வி வேணுமா, சிந்தனை வேணுமா, செழிப்பு வேணுமா, புகழ் வேணுமா? எத்தனையோ விஷயங்கள் இருக்கே அருள்ங்கிறது. அப்போ நமக்கு என்ன தேவைங்கிறத தெளிவாக சொல்லணும்ல. அதை வள்ளலார் சொல்றாராங்கிறத பாருங்க. செல்வம் வேண்டிலேன் திருவருள் விழைந்தேன், சிறியனேனை நீர் தியக்குதல் அழகோ. தியக்குதல் அப்படின்னு ஒரு வார்த்தையை மிக அழகாக சொல்றார். தியக்குதல் அப்படின்னா ஒரு குழப்பம். நீர் எனக்கு அருள் செய்யறதுக்கு நீர் தியக்குதல் அழகோன்னா, உனக்கே ஒரு குழப்பம் இருக்கு, உனக்கே ஒரு தயக்கம் இருக்கு, உனக்கே ஒரு அச்சம் இருக்கு. இவருக்கு வள்ளல் பிரான் என்று தன்னிடம் கையேந்துகின்ற ஒரு பக்தருக்கு அருள் கொடுப்பது சரியாகுமா, அவருக்கு அதை தாங்குகின்ற வல்லமை இருக்கா அப்படிங்கிற ஒரு அச்சம், ஒரு தயக்கம், ஒரு தள்ளி போடுதல், இந்த மாதிரியான சந்தேகங்கள், குழப்பம் எல்லாமே உனக்கு இருக்கே, இது அழகா அப்படின்னு கேட்குறார். எவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு கேள்வியாக இருக்குது பாருங்க, ஒரு நேர்த்தியான கேள்வி. இந்த கேள்வியின் மூலமாகவும் வள்ளல் பிரான் நமக்கு ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அது என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. பல்விதங்களால் பணி செய்யும் உரிமை பாங்கு நல்கும் அப்பரம் உமக்கன்றே, நல்விதத்தினர் புகழ் ஒற்றி உடையோர் ஞான நாடகம் நவிற்றுகின்றீரே. பலவிதமாக உனக்காக பணி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னா பூ கட்டுறதன் மூலமாக, மந்திரம் சொல்வதன் மூலமாக, கோயிலை துடைத்தெடுப்பதன் மூலமாக, வழிபாடு செய்கிறதன் மூலமாக, மணி ஆட்டுவதன் மூலமாக, ஆரத்தி காட்டுவதன் மூலமாகன்னு பல விதங்களில் உனக்கு பணி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு அது எதுவுமே தெரியாதுங்கிற பட்சத்தில் நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும். அது செய்யாமல் ஒரு ஞான நாடகத்தை நடத்திட்டு இருக்கியே அப்படின்னு கேட்குறார். இதில் மிக முக்கியமாக நாம் உணர வேண்டியது, நேரடியாக பேசுகிறார். பொதுவாக நாம் பக்தி செய்வது எப்படின்னா, 3ஆம் மனிதர் மூலமாக இறையிடம் பேசுவோம். சாமி சாமி எனக்கு இந்த நட்சத்திரம், சாமி சாமி எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், சாமி சாமி எனக்கு இன்னைக்கு கல்யாண நாள், இந்த நட்சத்திரத்தில் பூஜை செய்யுங்க அப்படின்னு 3ஆம் மனிதரிடம், நமக்கு எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத, நமக்கு எந்த விதத்திலும் உரிமை இல்லாத, நமக்கு எந்த விதத்திலும் உறவு இல்லாத ஒரு மனிதர் மூலமாக நாம் இறையிடம் பேசுவது எதற்காக என்கின்ற ஒரு கேள்வியை வள்ளல் பிரான் இந்த பாடலின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார். உணர வேண்டிய விஷயம் அது. வெளிப்படையாக இல்லை, ஆனால் அவர் நேரடியாக பேசுகிறார். நான் உன்னோடு நேரடியாக பேசுகிறேங்கிற அந்த திருவருள் எனக்கு போதும் என்று சொல்லுகின்றார் என்றால், இந்த துணிவைத்தான் நாம் பெற்றாக வேண்டும். 3ஆம் மனிதர் மூலமாக எப்படி நமக்கு அருளை வேண்டுவது? அதுதானே மிக முக்கியம். ஒரு வேலைக்கார பெண்மணியிடம் நம் குழந்தைக்கான உணவை கொடுத்து விடலாம். ஆனால் நம்முடைய முத்தத்தை நாம் தானே கொடுத்தாக வேண்டும் குழந்தைக்கு எண்ணுகின்ற அந்த நிலையைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இறையிடம் நாம் நேரடியாக பேச வேண்டும். இறை என்ற உணர்வில் நமக்கு நம்பிக்கை இருந்தால் 3ஆம் மனிதர்கள் நமக்கு தேவையில்லை. நம்முடைய மொழி போதும், நம்முடைய மௌனம் போதும், நம்முடைய கண்ணீர் போதும், நம்முடைய அந்த வெற்றிடம் கூட போதும் இறை நம்மை உணர்வதற்கு. அதை புரிந்து கொண்டால் போதும் என்பதைத்தான் இந்த பாடல் காட்டுகிறது. புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம், அதன்படி வாழவும் முயற்சி செய்வோம்.
அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.